இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் என் ஃபேமிலி சைட்லேருந்து பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போ எதுக்கு கேட்குறத, நீ முன்னையே கேட்டிருக்கலாம்ல லவ் பண்ணுறப்பயே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி இப்படியே சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன் அவங்ககிட்ட. கேட்டதுக்கப்புறம் நான் 12வது தான் படிச்சிருக்கேன், அதுவும் பாதியில் தான் நின்றுருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கி வாரி போட்டுச்சு. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணிக்கலாம், இப்போ நான் வந்து குறைவாக அதெல்லாம் நிறைய பேசுவார். என்ன பேசுவார்? நாங்கள் ஃப்ரேம் போட்டுட்ருக்கோம். ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்க்குறப்ப இதை பண்ணலாம், நீங்கள் அதை பண்ணுங்க, அடுத்தது நம்ம சைடில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நீயே படிக்க தெரில, உனக்கு என்ன அதை பற்றி தெரிய போகுது, போய் வேலைக்கு பாருப்போ, சோறாக்குற வேலைக்கு பாருப்போ அப்படின்ற ஒரு மூஞ்சடிச்ச மாதிரி. என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎன்டே படிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது எனக்கே புரியாது. எனக்கு எழுத தெரியாது. எனக்கு படிக்க தெரியும், ஆனால் எழுத தெரியாது. நான் வந்து ஒரு பேங்க் விஷயமா போனாவோ இல்லை ஏதாவது லோன் விஷயமா போனாவோ எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இந்த பணம் போடுறது, இந்த மாதிரி செக்கு, இந்த மாதிரி எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க சார். அந்த டைமில் போய் அவங்கள நான் வந்து கேட்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லி. இந்த ஒரு டைம் 2 டைம் வந்து சும்மா கேட்பேங்க சார். அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு கொஞ்சம் சீன் போடுவாங்க. இதுக்கெல்லாம் வரணுமா, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா, ஏன் அங்கே பக்கத்தில் யாரை கேட்டு பண்ண மாட்டேன்னு. நிறைய பேர் இப்போ காலேஜ் வரைக்கும் படிச்சவங்களுக்கு சில பேர் ஃபில்அப் பண்ண தெரியல. யாரோ உதவி கேட்கப்போ பண்ணுற 3ஆவது மனுஷனுக்கு பண்ணுறப்போ கணவருக்கு பண்ணதில் என்ன பிரச்சனை சார்? அப்படி இல்லைங்க சார். ஒரு தடவையும் போகும்போது ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாருங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சிக்கவே மாட்டாருங்க. நிறையா தடவை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டார்.